ஒரு மாபெரும் போராட்டம் சுதந்திர காற்றை சுவாசித்தது. ஒரு முழு முயற்சி மாநிலங்களின் உரிமையாகவே மாறியது. ஒரு சாதனை 2 பெருங்கடலையும் ஒன்றாக இணைத்தது. இந்த மூன்றும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோட 227வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களை விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 15. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆனா ஆகஸ்ட் 15க்கு ஒரு தேசத்தின் வரலாறே மறைஞ்சிருக்கு. சுமார் 200 ஆண்டுகளா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சு நம் தாய் நாடான இந்திய தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்த நாள் இன்று. 1947 ஆகஸ்ட் 15 இந்திய வரலாற்றில் வெறும் ஒரு தேதி மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனின் உணர்வோடு கலந்த ஒரு வரலாற்று நாள். சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரையும் உடைமைகளையும் தியாகம் செய்த எண்ணற்ற போராட்ட வீரர்களின் கனவு நனவான நாள் இதுதான். இன்றைய தினம் இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாடுது. அடுத்ததா, வீடு இல்லாமல் தவிக்கும் மனிதர்களை பற்றி நாம பேசுவோம். ஆனா வீடு இல்லாமல் தெருக்களில் வாழும் விலங்குகளின் நிலைமையை பற்றி எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம்? உலகம் முழுவதும் வீடின்றி தவிக்கும் நாய்கள், பூனைகள் உள்ளிட்ட விலங்குகளின் நலனை பாதுகாக்கவும், அவற்றுக்கு உணவு, மருத்துவ உதவி மற்றும் பாதுகாப்பான இருப்பிடம் கிடைப்பதை வலியுறுத்தவும் ஆகஸ்ட் 15 சர்வதேச வீடற்ற விலங்குகள் தினம் அனுசரிக்கப்படுது. இதே போல ஆகஸ்ட் 15 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. ஒரு சாதாரண தோல் துண்டு திறமையான கைகளில் அழகான பொருளாக மாறுது. தோலை வெட்டி தைத்து வடிவமைத்து உருவாக்கப்படும் பைகள், காலணிகள், பணப்பைகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு பின்னால் இருக்கும் கைவினைத்திறனை பாராட்டுவதற்காக ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 அன்று தேசிய தோல் கைவினை தினம் கொண்டாடப்படுது. இந்த வரிசையில இறுதியா ஓடிக்கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிடம் நின்று நம்மை நாமே கவனித்துக் கொள்வது எப்போது? அதற்காகவே ஓய்வுக்கும் மன அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த ஆகஸ்ட் 15 அன்று தேசிய ஓய்வு தினம் அனுசரிக்கப்படுது. இப்போ வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம் வாங்க. ஒரே தேதி, ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு சுதந்திர கதை. ஆகஸ்ட் 15 என்றாலே இந்தியாவின் சுதந்திர தினம் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இந்தியா தவிர பக்ரைன், கொரியா, காங்கோ மற்றும் லிக்ஸ்டைன் ஆகிய நாடுகளும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை தங்களின் சுதந்திர தின நாளாக கொண்டாடுகின்றன. இதே போல 1974 ஆகஸ்ட் 15 தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனை. அதற்கு முன்பு மாநிலங்களில் சுதந்திர தினத்தன்று ஆளுநர்களே தேசிய கொடியை ஏற்றும் நடைமுறை இருந்தது. இதனால முதலமைச்சர்கள் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய கோரிக்கையை முன்வைக்கப்பட்ட நிலையில அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு. கருணாநிதியின் முயற்சியால மாநில முதலமைச்சர்களுக்கு சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் உரிமை வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த நடைமுறைத்தான் இன்றும் அனைத்து மாநிலங்களிலும் தொடருது. இந்த வரிசையில உலக வர்த்தகத்தோட பாதையையே மாற்றிய ஒரு மாபெரும் சாதனை நடந்த நாள் இன்று. ஒரு கால்வாய், 2 பெருங்கடல்கள் உலக வர்த்தகத்தையே மாற்றிய கதை. 1914 ஆகஸ்ட் 15 அன்று அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் பனாமா கால்வாய் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்ட நிலையில இந்த கால்வாய் இன்றும் உலகின் மிக முக்கியமான நீர்வழிகளில் ஒன்றா மாறி இருக்கு. இறுதியா திரையில் ஆக்ஷன், நிஜ வாழ்க்கையில் தனி பாணி. தென்னிந்திய சினிமாவின் ஆக்ஷன் கிங் என அழைக்கப்படுபவரின் பிறந்த நாளும் ஆகஸ்ட் 15 தான். தமிழ், கன்னடம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் பிரபல நடிகராகவும் இயக்குநராகவும் திகழ்ந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் 1962 ஆகஸ்ட் 13 அன்று பிறந்தாரு. அவருக்கு சரியா இப்போ வயசு 64. அமைதியாக உழைத்து கொண்டே இருங்கள். உங்கள் வெற்றி ஒரு நாள் சத்தமாக பேசும். நாளைய தேதியில் ஏராளமான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.